பிரைஸ் லார்ட். இன்றைக்கு சங்கீதம் 27வது அதிகாரம் 1 மற்றும் 5 வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். அறிக்கை செய்கிற விதத்திலே இருக்கிறதுனால நாம் சேர்ந்தே வாசிப்போம், அறிக்கை செய்வோம். 1வது வசனம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மில் வருகிறோம். இந்த அறிக்கை செய்த வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு கர்த்தாவே வெளிச்சமாயிருக்கிறீர், எங்கள் ஜீவனின் பலனாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தீங்கு வர முடியாது, எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர், எந்த தீங்கும் அணுக முடியாது என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, தீங்கு நாளிலே உம்முடைய கூடாரத்திலே உம்முடைய செட்டைகளின் கீழே எங்களை மறைத்து கொள்கிறீர், காத்து கொள்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தாவீதை போல உம்முடைய ஆலயத்தின் மேலே இருக்கிற ஒரு வாஞ்சை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த உம்முடைய சமூகத்தை தேடுகிற அந்த தாகம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். அறிக்கை செய்த இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவாக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி எல்லா தீங்குக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த இரவை கர்த்தாவுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா விதமான தீய காரியங்களுக்கும் தீய சொப்பனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளுவீராக. ஒரு தெய்வீக பாதுகாவல் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். இந்த இரவு தூங்கி காலை எழுந்திருக்கும் பொழுதே எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களும் மாறி போகட்டும். ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படட்டும். பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஒரு புதிய துவக்கம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் காலிடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென்.